விஜயோட சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார விடுமுறை நாள் மட்டும் போகிறாரு, ஏதோ டூர் போகிற மாதிரி அவர் போகிறாருன்னு சொல்லி நிறைய அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு எப்படி பாருங்க சார்? சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லலையே நான், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஆனால் தேர்தல் காலத்திலையும் சரி, தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் அவர் செயலாற்றுங்கிறது நீங்கள் ஒரு நாள் இரு நாள் கிடையாது. நீங்கள் வருடம் முழுவதும் பல வருடம் இது ஒரு அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் தொடர்ந்து போராடுறத ஒரு அரசியல். அதில் அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் அதை வச்சு இடப்பட போகிறாங்க. அவருக்கு ஒரு நட்சத்திரம், பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறதுங்கிறது அது முடியாது. சார், திமுக என்னை பார்த்து அண்டிகிறது. அதனால தான் எனக்கு எங்கேயுமே அவங்க காவல்துறை வச்சு ரொம்ப டைட் பண்ணுறாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் அவரே அறிக்கை விட்டு. சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேலே வச்சிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் மக்கள் மத்தியிலே பேசலாம், மக்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை சொல்லலாம், செய்யலாம். ஆனால் கடந்த காலங்களில் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்கிறாரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்படி வரும்போது அங்கே இருக்கிற அமைதி கிடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்காண்டி சில இடங்களை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது ஒரு இடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான காரணம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த கூட்டத்தை கூட்டம் வச்சுவாங்க, கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்குது. அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்கள் இதை தேர்ந்தெடுக்க நாங்கள் அதுக்குண்டான ஒப்புதல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு நான் மாறுபடுறேன். ருசியானது மேலே போடப்பட்ட வழக்கு கூட பார்த்தீங்கன்னா திமுக எங்களை பார்த்து பயந்து ஒரு கால் பிடிச்சினால தான் போடட்டும் வழக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் சகோதரர் விஜயா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சகோதரர் புசி ஆனந்தா இருக்கட்டும், நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான அவங்க ஒரு வாதத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனால் அவர் ஆளுங்கட்சி எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே கேட்ட ஒரு இடம், ஒப்புதல் கேட்ட இடம் அது அங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே ரொம்ப ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம், அந்த இடத்துல போட்டோன்னா போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால அந்த இடத்த முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. துணை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் என்னுடைய ஜனநாயக கடமையாற்றினேன். இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் ஜனநாயகம், மதசார்பின்மை, சமூக நீதி அடிப்படையில் எதிர்க்கட்சியின் வேட்பாளர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் களத்தில் இருந்தார்கள். மற்றொரு பக்கம் மத அரசியலின் சார்பில் ஆளும் ஒன்றிய அரசின் வேட்பாளர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டார்கள். வெற்றி தோல்வி என்பதை காட்டிலும் இது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு இந்த தேர்தலை சந்தித்தது. அதுவே ஒரு நம்பிக்கையை அளித்தது. எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியை பொறுத்தவரை நாங்கள் நம்பிக்கையோடு உள்ளோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது திரு சுதர்ஷன் ரெட்டியா அல்லது சிபி ராதாகிருஷ்ணனா என்பதை விட இது ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். சார், இப்போது தமிழகத்தில் இருந்து போன எம்பிக்களில் ஒரு எம்பி மட்டும் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் வெளியே வருது. அது நீங்கள் யார் அதை கொடுத்தாரோ அவர்கிட்ட தான் தெரியும், அவர்கிட்ட கேளுங்க நீங்கள். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி யார் கேட்டிருக்காரோ அந்த நபர்கிட்டே போய் கேளுங்க நீங்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் அந்த கூட்டணி வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க.
இந்த வருங்கால இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் மற்ற அணியை பற்றி நாங்கள் சொல்ல வரோம்னா நீங்கள் அங்கே அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு சில இயக்கங்கள் வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது யாருக்கும் இன்னொரு பேட்டியில் நான் தான் சொன்னேன். அது நீங்கள் அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்கள்கிட்ட போய் கேட்கணும். கூட்டணியை விட்டு வெளியே வந்த தலைவர்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்தீர்கள் என்று அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ அதே வேளையில் எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை கடந்து 8வது ஆண்டு இந்த கூட்டணி தொடர்கின்றது. மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரை நாங்கள் இந்த கூட்டணி தலைமை மேல் நம்பிக்கை கொண்டு இந்த கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை கடந்தும் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணியில் சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியை தொடர்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.